மாதம்பட்டி ரங்கராஜ் என்னுடைய கணவர் அப்படிங்கிறத அழுத்தமா சொல்றாங்க. ரெண்டாவது வந்து என்னுடைய குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தகப்பன் அப்படிங்கிறத அழுத்தமா சொல்றாங்க. ஸோ மீடியா கேட்குறாங்க, என்னதான் உங்களுக்கு வேணும் மேடம், உங்களுடைய புகார் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் நானும் ஒரு ஃப்ளாட்ல வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் சென்னையில். 8 வருஷமா பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள வந்து தொடர்பு இருக்கு, நாங்கள் திருமண பந்தத்தில் இருக்கோம். ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா என்னை விட்டு அவர் பிரிஞ்சு போயிட்டாரு. ஏன் என்னன்னு கேட்கும்போது, அவரை என்னோட சேர்த்து வைங்க, சட்டப்பூர்வமாக நான் அவரோட வாழ ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த புகாரை வந்து போலீஸ் விசாரணைக்கு எடுத்துக்குமா அப்படின்னா, நிச்சயமாக வந்து இதில் வந்து உண்மை இருக்கா அப்படிங்கிறது, நம்பகத்தன்மை இருக்கா அப்படிங்கிறது வந்து போலீஸ் கண்டிப்பாக வந்து விசாரிப்பாங்க. போலீஸினுடைய வேலை என்னென்னா, ஒருத்தவங்க ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா அந்த புகார் உண்மை இல்லையா அப்படிங்கிற விசாரணை வந்து அவங்க பண்ணுவாங்க. அதையும் தாண்டி அடித்து கருக்கலைப்பு பண்ண சொன்னார் என்ன அப்படிங்கிற புகாரை சேர்த்து சொல்லுவாங்க. ஜாய் கிஷ்லா வந்து ஒரு படிக்காத பெண் கிடையாது. அதுவும் இல்லாமல் ஒரு 18 வயசு கீழே உள்ள தெரியாத பெண், அறியாத பெண் கிடையாது. ஸோ எல்லா விஷயங்களையும் தெரிந்த, அதுக்கு ஆல்ரெடி திருமணமான, அந்த திருமண முறிவுக்கு அப்புறம் வந்து வேறொரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பெண். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து மறுபடியும் வந்து திருமணம் செஞ்சுருக்காங்கன்னா அது வந்து தப்பு, அது சட்டப்படி செல்லாது. நம்ம எல்லா இடத்துலையும் வந்து ஜாய் கிஷ்லா பண்ண தவறை பற்றி பேசிட்டு இருக்கோம். மாதம்பட்டி ரங்கராஜ் இருங்க, நம்ம வந்து மாதம்பட்டி இப்போ வந்து இதுக்கு இந்த சர்ச்சை 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி அது என்னோட குழந்தை இல்லைன்னே சொல்லலை. இந்த திருமணத்தை பற்றி அவர் பேசலை. ஒருவேளை மாதம்பட்டி வந்து இந்த குழந்தையே என்னோட குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்ணுறார் கோர்ட்டில் அப்படின்னா, மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பிரபல சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாரு, 8 மாத கர்ப்பமா இருக்கேன், என்னை வந்து நான் போய் கேட்டதுக்கு அடித்து துன்புறுத்தி விட்டார், கிட்டத்தட்ட 2 வருஷமா நாங்கள் ஒன்றா வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஆணையத்தில் பகீர் புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாதமாகவே இந்த சர்ச்சை போயிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து புகார் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதோட பின்னணி என்ன சார்? மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் பெரிய பிரபலமான சமையல் கலைஞர், எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து அவருக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கு. அவருடைய மனைவி பேர் ஸ்ருதி, அவருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். முதல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, மாதம்பட்டி ரங்கராஜுங்கிறது வந்து ஒரு குப்பனோ சுப்பனோ கிடையாது. அவர் வந்து பிரபலமான ஒரு சமையல் கலைஞராக இருக்காரு. இன்னைக்கு மிகப்பெரிய விஐபிஸ் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய சமையல் கலை தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலம் மாதம்பட்டி ரங்கராஜ். ஓகேவா? ஸோ மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இதுக்கு முன்னாடி திருமணம் ஆயிருக்கா, திருமணம் ஆகலையா, இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஜாய் கிஷ்லா அவங்க யார் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர். மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு சமையல் கலைஞராக இருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டிவியில், ஒரு பிரபலமான ஒரு டிவியில் ஒரு குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு ஷோவில் வந்து பங்கு பெறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து உடை வந்து தைத்து கொடுக்குற ஒரு காஸ்டியூம் டிசைனராக வந்து ஜாய் கிஷ்லா இருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் ஒரு பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் வந்து காதலாக மாறி அந்த காதல் வந்து திருமணத்தில் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது வந்து ஜாய் கிஷ்லா தான் சொல்கிறாங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து எங்கேயுமே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கல. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் திருமணம் ஆனது அந்த பந்தத்தின் மூலமாக ஏற்பட்ட ஒரு உறவில் எங்களுக்கு வந்து ஒரு 7 மாத குழந்தை, அதாவது வந்து நான் கர்ப்பமாக இருக்கேன், என்னோட வயிற்றில் ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஜாய் கிஷ்லா வந்து இதுக்கு முன்னாடியே 2-3 மாதத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய சோஷியல் மீடியால எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்க தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர மாதம்பட்டி ரங்கராஜை பொறுத்த வரைக்கும் இது எந்த இடத்துலையுமே மறுக்கலை. முதல்ல அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மனைவி, முதல் மனைவி இருக்காங்கல்ல, முதல் மனைவினே நம்ம சொல்லக்கூடாது, அவங்க தான் மனைவி. சட்டப்பூர்வமான மனைவினா ஸ்ருதி தான். ஸ்ருதி எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்களும் இதுக்கு எதுவுமே மறுப்போ இல்லை வந்து இது சம்மந்தப்பட்ட ஒரு அறிக்கையோ எதுவுமே அவங்க தரல. அது இல்லாமல் ஸ்ருதி ஒரு போஸ்ட் அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதி அவங்களோட 2 குழந்தைகள் இருக்கிற ஒரு ஃபோட்டோவை வெளியிட்டு இதுதான் என்னுடைய உலகம் அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஸ்ருதிக்கும் அதாவது அவருடைய கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது குழப்பம் இருக்கா, அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ 3 மாதத்துக்கு முன்னாடி ஜாய் கிஷ்லா வந்து இந்த விளக்கத்தை வந்து கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து பலவிதமான பேச்சு, அதாவது சர்ச்சைகள் வந்து சோஷியல் மீடியாவில் உருவாக ஆரம்பிச்சிச்சு.
மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து முதல் மனைவி இருக்கும்போதே 2வது மனைவி வந்து திருமணம் செஞ்சிட்டாரு, இன்னொரு திருமணம் செஞ்சிட்டாரு, இது தவறு, சரியா தவறா, இப்படி நிறைய விவாதங்கள்லாம் போச்சு. இது சரியா தவறா அப்படிங்கிற விவாதத்துக்குள்ள நம்ம போகலாம். அது அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜாய் கிறிஸ்டிலா அவங்க யார் அப்படின்னா, அவங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பொன்மகள் வந்தாள் அப்படிங்கிற ஒரு ஒரு படத்தினுடைய இயக்குனர். அவர் பேர் ஃபெட்ரிக். அந்த இயக்குனரை வந்து அவங்க முன்னாடி திருமணம் செஞ்சிருந்தாங்க. 2 பேரும் கணவன் மணியா வாழ்ந்தாங்க. யாரு? ஜாய் கிறிஸ்டிலாவும் ஃபெட்ரிக்கும் கணவன் மணியா வாழ்ந்தாங்க. ஸோ அந்த திருமண பந்தம் வந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குமே விவாகரத்தாயிருச்சு. 2 பேருமே சட்டப்பூர்வமா பிரிஞ்சுட்டாங்க. ஸோ இப்போ ஃபெட்ரிக்ங்கிறவர் ஒரு தனி மனிதர் ஆயிட்டாரு. ஜாய் கிறிஸ்டிலா அவங்க வந்து சுதந்திரமான ஒரு பெண் ஆயிட்டாங்க. ஸோ ஜாய் கிறிஸ்டிலா அவங்க இனிமே யாரை வேணாலும் திருமணம் செஞ்சுக்கலாங்கிற சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா ஜாய் கிறிஸ்டிலா இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கமிஷனர் ஆஃபீஸ்ல என்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்டுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, என்னுடைய கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஆதாரமா அவங்க வந்து சில புகைப்படங்களை வந்து இன்னைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை பத்தி பேசினப்பையும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் திருமண கோலத்தில் இருந்த ஒரு புகைப்படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திருமணம் ஏதோ ஒரு எம்ஆர்சி நகர் ஒரு கோயில்ல வந்து ஒரு நடந்ததா அவங்க வந்து இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து மீடியாலே அவங்க வந்து பேசியிருக்காங்க. அவங்க வந்து அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் என்னுடைய கணவர் அப்படிங்கிறத அழுத்தமா சொல்றாங்க. 2வது வந்து என்னுடைய குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் தகப்பன் அப்படிங்கிறத அழுத்தமா சொல்றாங்க. ஸோ மீடியா கேட்குறாங்க, என்னதான் உங்களுக்கு வேணும் மேடம், உங்களுடைய புகார் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் நானும் ஒரு ஃபிளாட்ல வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தோம் சென்னையில. 2 வருஷமா பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள வந்து தொடர்பு இருக்கு. நாங்கள் திருமண பந்தத்தில் இருக்கோம். ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா என்னை விட்டு அவர் பிரிஞ்சு போயிட்டாரு. ஏன் என்னன்னு கேட்கும்போது அவர்கிட்ட இருக்கிற சூழ்ந்து இருக்கிற நண்பர்கள், அதாவது வந்து தெளிவா எதுவுமே சொல்லல, யார் உங்களை தடுக்கிறாங்க மனைவியான்னு கேக்குறாங்க. ஆமா, யார் உங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா மனைவியா அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க பதில் வந்து தெளிவா சொல்லல. வேற யார் தடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நண்பர்களா இருக்கலாம், அவருடைய தம்பியா இருக்கலாம், அப்படி இருக்கலாங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்களே தவிர இவங்க தான் தடுக்கிறாங்க, இவங்க தான் என்னை வந்து என்னுடைய கணவர்கிட்ட நெருங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவுமே வந்து தெளிவா அவங்க சொல்லல. தெளிவா எதுவுமே சொல்லாத ரீசனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, மீடியாவை அட்ரஸ் பண்ணும்போது சொல்றேன்றாங்க. மீடியா முன்னாடி தானே பேசிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் அங்கேயே சொல்லிருக்கலாம், ஏன் அவங்க சொல்ல மறுக்கிறாங்க? அதுதான் அவங்க வந்து சொல்ல மறுக்கிறாங்கன்னா அவங்க பக்கம் நிறைய வீக்னஸ் இருக்கு. அதாவது வந்து அவங்க வந்து கொடுக்குற புகார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான புகார் கிடையாது. அதாவது அவங்க வந்து ஒரு புகார் இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னுடைய கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ், அவருடைய குழந்தை என்னுடைய வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு, இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர் என்னோட இப்போ வந்து பிரிஞ்சிருக்காரு, அவரை என்னோட சேர்த்து வைங்க, சட்டப்பூர்வமா நான் அவரோட வாழ ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த புகாரை வந்து போலீஸ் விசாரணைக்கு எடுத்துக்குமா அப்படின்னா நிச்சயமா வந்து இதுல வந்து உண்மை இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்பகத்தன்மை இருக்கா அப்படிங்கிறது வந்து போலீஸ் கண்டிப்பா வந்து விசாரிப்பாங்க. போலீஸினுடைய வேலை என்னன்னா, ஒருத்தவங்க ஒரு புகார் கொடுத்தீங்கன்னா அந்த புகார் உண்மை இல்லையா அப்படிங்கிற விசாரணை வந்து அவங்க பண்ணுவாங்க. அதையும் தாண்டி அடித்து கருக்கலைப்பு பண்ண சொன்னார் என்ன அப்படிங்கிற புகாரையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு புகார் அப்படின்னும் போது அதுல பல விஷயங்களை அவங்க சேர்த்திருக்காங்க. ஆனா அந்த புகார்ல எது உண்மை எது பொய்ங்கிறது வந்து போலீஸ் விசாரணையில தான் தெரிய வரும். ஸோ போலீஸ் விசாரணையில தெரிய வர விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை வந்து இவங்களுக்கு திருமணம் செஞ்சது சரியா அப்படின்னு வந்து முதல்ல உறுதிப்படுத்துவாங்க. எப்படின்னா, இப்ப இவங்க சட்டப்படி வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதாவது வந்து பதிவு திருமணம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் வந்து முதல் மனைவி இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்ப இவங்க வந்து ஒரு கோயில்ல திருமணம் நடந்தா சொல்றாங்க இல்லையா, எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் ஒரு கோயிலில் நீங்கள் நடத்தணும்னா அந்த கோயில் நிர்வாகத்திடம் போய் இந்த மாதிரி இந்த தேதியில் இந்த மணப்பையன் மணப்பெண்ணுக்கு வந்து நாங்கள் திருமணம் செய்ய போகிறோம், அவங்களோட அம்மா அப்பா இவங்க, அவங்க இந்த ஊர், அவங்களோட முகவரி, அவங்களோட பேர், ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொடுத்து அந்த கோயிலுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும், டைரி ஒன்று இருக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் புக் இருக்கும், அந்த புக்கில் வந்து எழுதி வைப்பாங்க. எழுதி வச்சு தான் அந்த தேதியில் வந்து அந்த திருமணத்தை நடத்த முடியும். சும்மா வந்து மாலையும் கழுத்துமா நாங்கள் போனோம், கோயிலுக்கு முன்னாடி மாலை மாற்றிக்கிட்டோம், தாலி கட்டிட்டோம் அப்படிலாம் பண்ண முடியாது. எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா இந்து அறநிலை சட்டப்படி என்னன்னா, ஒரு திருமணம் நடந்துச்சுன்னா அந்த திருமணம் யார் நடத்தினாங்க, யார் அந்த மணமக்கள், அவங்க சார்ந்தவங்க யார், அம்மா அப்பா யாரு, சொந்தக்காரங்க யாரு, அட்ரஸ் என்ன, வயது என்ன, எல்லாத்தையும் வந்து பதிவு பண்ணி, அதாவது கோயில் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த புக்ல பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் திருமணம் நடத்துவாங்க. ஸோ இப்படி பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத முதல்ல விசாரிப்பாங்க. ஸோ இந்த நாள் அவங்க சொல்ற நாள்ல வந்து அந்த திருமணம் நடந்ததா அப்படிங்கிறத விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அந்த ஃபிளாட்ல இருந்தான்னு சொல்றாங்கல்ல, அந்த ஃபிளாட்ல இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்களா அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் விசாரிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த குழந்தை வந்து மாதம்பட்டியோட குழந்தை, ரங்கராஜோட குழந்தைன்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் உண்மையா இருக்கும் பட்சத்தில் போலீஸ் வந்து இது வழக்கு பதிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா போலீஸோடைய பார்வை எப்படின்னா, இந்த வழக்குல வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, இந்த குற்றச்சாட்டு சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னா வழக்கு பதியலாம். நல்லா கேட்டுங்க, பதியலாம்.
பதிஞ்சால் அந்த ஒருவேளை வழக்கு பதிஞ்சு அது எஃப்ஐஆரா வந்து போட்டு அது மாதம்பட்டி வந்து கோர்ட்டுக்கு போனார் அப்படின்னா, கோர்ட்ல போனா இந்த பெண்மணியோடைய எப்படி சொல்றது, இவங்க கொடுத்திருக்க புகார் வந்து கோர்ட்ல நிக்கவே நிக்காது, கோர்ட்ல செல்லவே செல்லாது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது மாதம்பட்டி நான் முதல்ல பேசின மாதிரி அவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஆளா இருக்கிறதுனால, அவருக்கு திருமணமான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறதுனால, சோ அவருக்கு திருமணம் ஆனது வந்து தெரிந்தே இந்த பெண்மணி வந்து அவரோட வந்து உறவு வச்சுக்கிட்டது. அந்த பெண்மணி வந்து அவர் மறுபடியும் திருமணம் செஞ்சு, ஒரு திருமணமான ஆளை மறுபடியும் திருமணம் செஞ்சுக்கிட்டதே தப்பு. தெரிஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. மறைச்சு அப்படின்னா அது வேற விஷயம். மறைக்கிறதுக்கு இங்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் பிரபலமான ஆளா இருக்கிறார். எந்த விதத்திலயுமே மறைக்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜுடிஷியரி செப்பரேஷன்ல இருந்தோம். ஆமா, ஜுடிஷியரி செப்பரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நல்லா கேட்டுங்க, அதையும் நான் சொல்றேன். ஜுடிஷியரி செப்பரேஷன் என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி, இப்ப நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் இவங்களை பத்தியே விட்டுருங்க. ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு திருமணம் ஆகுது, அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு, எல்லாமே வேணா இருக்கலாம். ஆனா அவங்களுக்குள்ள வந்து சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது. ஆனா பாத்தீங்கன்னா சட்டப்பூர்வமா விவகாரத்து வாங்கி பிரிய வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க. சில இடங்கள்ல சில குடும்பங்கள்ல அப்படி நடக்கும். அதாவது வந்து கணவன் மனைவியா அவங்க தொடருவாங்க. ஆனா அந்த கணவன் மனைவிக்கான உறவுக்குள்ள அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த கணவன் மனைவிக்குள்ள உள்ள கடமைகளுக்குள்ள அவங்க இருக்க மாட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் பண்ணுவாங்க. தாக்கல் பண்ணி எங்களுக்குள்ள வந்து கருத்து வேறுபாடு இருக்கு, மன ஒற்றுமை இல்லாம இருக்கு, அதனால மறுபடியும் நாங்க கணவன் மனைவியா வாழ விரும்பல, நாங்க தனித்து வாழ விரும்புறோம் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை போடுவாங்க. அந்த நீதிமன்றம் அந்த காரணங்களை எல்லாம் கேட்டு அந்த விசாரணை வந்து பண்ணி அது வந்து சரி அப்படின்னும் போது அவங்க வந்து தீர்ப்பு இல்லை, அது ஆக்சுவலி ஒரு ஆர்டர் ஒன்று போடுவாங்க. அந்த ஆர்டர் என்னன்னா, நீங்க வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன், அதாவது சட்டப்பூர்வமா நீங்க பிரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போடுவாங்க. அது எப்படின்னா, அவங்க கணவன் மனைவியா அப்படின்னா கணவன் மனைவி தான், ரெண்டு பேருக்கு விவகாரத்தாகல, ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் இருக்கலாம். நீங்க ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கலாம், இவர் ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கலாம். கணவன் மனைவினா எல்லாமே இருக்கு இல்லையா? ஒரு குடும்பத்துக்குள்ள அவருடைய கணவனுக்கான பொறுப்பு இருக்கு, மனைவிக்கான பொறுப்பு இருக்கு, தாம்பத்திய வாழ்க்கை இருக்கு, இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு கணவன் மனைவி. அது எதுவுமே இல்லாம நாங்க பிரிஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கிறது பேரு தான் வந்து இந்த மாதிரியான ஜுடிஷியல் செப்பரேஷன். ஆனா இப்படி ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கும்போது இன்னொரு மேரேஜ் பண்ணக்கூடாது இல்லையா? லீகலா தவறு. இன்னொரு மேரேஜ் பண்ணக்கூடாது மட்டும் இல்ல, இவங்க இன்னமும் கணவன் மனைவிகள் தான். அதுதான் ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கணும். இவங்க ரெண்டு பேரும் விவகாரத்தான தம்பதிகள் கிடையாது. விவகாரத்து என்பது வேறு. விவகாரத்துனா அது வந்து ரெண்டு பேருமே கோர்ட்ல போடுறாங்க. இனிமே நீ யாரோ அப்படிங்கிறது தான் விவகாரத்து. ஆனா இந்த வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது சட்டப்பூர்வமான பிரிவு, அதான் அதுக்கு நான் தமிழாக்கம். அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, மனமுறிவு இல்ல மனப்பிரிவு தமிழ்ல சொல்லணும். மனமுறிவு மனப்பிரிவு எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்களே தவிர ரெண்டு பேரும் ஸ்டில் வந்து கணவன் மனைவி தான் அப்படிங்கிறது தான் அங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கும் வந்து அந்த திருமணம் ரத்தாகல, இவருக்கும் அந்த திருமணம் ரத்தாகல. ஸோ மறுமணம் இவங்க ரெண்டு பேரும் செஞ்சுக்கலாமா அப்படின்னா, இந்த திருமணத்தை முழுசா ரத்து பண்ணி, அதாவது கோர்ட்டுக்கு போய் விவகாரத்து தாக்கல் பண்ணி விவகாரத்து வாங்காம வந்து நடுவில் திருமணம் பண்ண முடியாது, சட்டப்படி பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது ஜுடிஷியல் செப்பரேஷன் அப்படின்னும் போது, அப்படி பார்த்தா கூட அவங்க சொல்ற வார்த்தை, ஜாய் கிறிஸ்டிலா பயன்படுத்துற வார்த்தை, அப்படி பார்த்தா கூட இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படி பிரியாத கணவன் மனைவிகளா இருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டா கூட இவங்க மறுமணம் பண்ணிக்க முடியாது. அது வந்து அந்த பெண் ஜாய் கிறிஸ்டிலா வந்து ஒரு படிக்காத பெண் கிடையாது. அதுவும் இல்லாம ஒரு 18 வயசு கீழே உள்ள தெரியாத பெண், அறியாத பெண் கிடையாது. ஸோ எல்லா விஷயங்களையும் தெரிந்த, அது ஆல்ரெடி திருமணமான, அந்த திருமண முறிவுக்கு அப்புறம் வந்து வேற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பெண், 40 வயசை கடந்த ஒரு பெண். ஸோ அவங்க முதிர்ந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, மனமுதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க வந்து மறுபடியும் வந்து திருமணம் செஞ்சிருக்காங்கன்னா அது வந்து தப்பு, அது சட்டப்படி செல்லாது. நம்ம எல்லா இடத்துலயும் வந்து ஜாய் கிறிஸ்டிலா பண்ண தவறை பத்தி பேசிட்டு இருக்கோம் தவிர மாதம்பட்டி ரங்கராஜ் நம்ம வந்து இங்க நீங்க ஒரு பக்கம் நீங்க ஒரு விஷயத்த பேசி முடிச்சாதான் அடுத்த பக்கம் நம்ம போக முடியும். இப்ப இந்த இடத்துல வந்து இவங்க கொடுக்குற புகார் போலீஸ் விசாரிச்சு இதுல வந்து உண்மை இருக்கு அப்படின்னு சொன்னா வழக்கு பதியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், வழக்கு பதியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வழக்கு பதியப்பட்டால் அதுக்கு நீதிமன்றத்துக்கு போனால் அந்த நீதிமன்றத்துல இந்த பெண்மணியோட ஜாய் கிறிஸ்டிலாவோட புகார் செல்லாது. ஆனால் ஜாய் கிறிஸ்டிலாவோட வயிற்றுல வளர்ற குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. சொத்து உரிமை, தகப்பங்கிற உரிமை, எல்லா உரிமையுமே இருக்கு. அந்த குழந்தை வந்து இவர் மாதம்பட்டியோட குழந்தை, அவருக்கு அந்த குழந்தைக்கு இவர் எல்லாமே கொடுக்கணும். அதாவது கல்வி செலவுல இருந்து அவருடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள், சொத்து எல்லாமே கொடுக்கணும்னு இவங்க கேஸ் போட்டாங்கன்னா, யார் ஜாய் கிறிஸ்டிலா கேஸ் போட்டாங்கன்னா அந்த கேஸ் நிற்கும், அந்த கேஸ் வந்து செல்லும். காரணம் வந்து அந்த குழந்தை மாதம்பட்டியோட குழந்தை. மாதம்பட்டி இப்போ வந்து இதுக்கு இந்த சர்ச்சை 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி அது என்னோட குழந்தை இல்லைன்னே சொல்லலை. இந்த திருமணத்தை பற்றி அவர் பேசலை. ஒருவேளை
மாதம்பட்டி வந்து இந்த குழந்தையே என்னோட குழந்தை இல்லை அப்படின்னு ஒரு மனு தாக்கல் பண்றார் கோர்ட்ல அப்படின்னா, அப்போ வந்து டிஎன்ஏ விசாரணை எல்லாம் பண்ணி இந்த குழந்தை மாதம்பட்டியோட குழந்தை தானா அப்படின்றத ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு இப்ப சட்டப்பூர்வமா, அதாவது வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் இவர் தானா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் மெடிக்கலா வந்துருச்சு. ஸோ கண்டுபிடிச்சாங்கன்னா நிச்சயமா மாதம்பட்டி தகப்பன், நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பெண்ணுக்கு கணவன் அப்படிங்கிற உரிமையை எடுத்து கொண்டாட முடியாது, எந்த காலத்திலையும் கொண்டாட முடியாது. இந்த பையன் அவர் அந்த ஜாய் கிஷ்லா வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவர் அப்பாவா அப்படின்னா அப்பா, அந்த உரிமை இருக்கான்னா முழுக்க முழுக்க இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ், இன்னொரு பக்கம் ஜாய் கிருஷ்ணா. அந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா அதிகமா பாதிக்கப்பட்டது மாதம்பட்டி ரங்கராஜுடைய மனைவி ஸ்ருதி அவர்கள் தான் இல்லையா? ஆனா அவங்க சமீபத்துல ஒரு இன்ஸ்டால வந்து பேசும்போது ஒருத்தர் கேட்குறாங்க, அவங்களோட ஃபாலோவர், இந்த மாதிரி ஜாய் கிறிஸ்டில்டா அப்படிங்கிற ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, அவங்க வந்து சாதாரண ஒரு தையல் கலைஞர், ட்ரெஸ் தச்சு கொடுக்கறது அவங்களோட வேலை, என் கணவர் மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல நடிகர்களோட இந்த மாதிரி வந்து அவங்க புகார் சொல்றதுதான் வழக்கமா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜுக்கு தான் அவங்க ஆதரவா பேசுறாங்களே தவிர எதிராக பேசல இல்லையா? இது எப்படி எடுத்துக்கிறது? அவங்க அந்த சுதி அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, மாதம்பட்டி ரங்கராஜனுடைய மனைவி பார்த்தீங்கன்னா கணவனுக்கு எதிராக எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்க, அவங்க கணவனை ஆதரிக்கிறாங்கன்னும் போது இந்த கேஸ் வந்து இன்னும் வீக்காக தான் போகும். புரியுது அவங்களுக்கு? ஒருவேளை அவங்க வந்து இந்த திருமணத்தை வந்து அங்கீகரிச்சு, அதாவது 2வது திருமணம்னு சொல்லி அங்கீகரிச்சு, என்னோட கணவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நான் வந்து சட்டப்பூர்வமா திருமண உறவுக்குள்ள திருமண பந்தத்துக்குள்ள இருக்கும் போது அவர் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு அவங்க ஒரு புகார் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புகார் மறுபடியும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டால் அது நீதிமன்றத்துக்கு போனா அப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் எதிர்ப்பான தீர்ப்பு தான் வரும், அந்த மனைவி சுதிக்கு ஆதரவான தீர்ப்பு தான் வரும். ஸோ அவங்க வாய் திறக்கல, இங்க அவங்க தான் மனைவி, அவங்க சொல்லணும், அவங்க எதுவுமே சொல்லல. எப்படியும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு 1000 கோடி 2000 கோடி சொத்து இருக்கும் இல்லையா? ஸோ சொத்தை மையப்படுத்தி தான் இந்த பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சாரர் வந்து சோசியல் மீடியாவில் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஏன்னா முதல் மனைவியும் பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறாரு, 2வது மனைவின்னு சொல்லப்படுற ஜாய் கிருஷ்ணா அவர்களும் பார்த்தீங்கன்னா வெளிப்படையா அவர் கைதெல்லாம் பண்ண வேணாம், அது போலீஸ் பார்த்துப்பாங்க, எனக்கு வந்து அவர் கூட வாழணும், 2 பேருமே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் கூட வாழணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க. சரி, இது வரைக்கும் நம்ம வந்து சட்டப்படி என்ன நடக்குங்கிறத பேசணும். இப்போ வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிறவர் வந்து ஒருவேளை ஜாய் கிஷ்லாவை திருமணம் செய்திருந்தால், ஒருவேளை ஜாய் கிஷ்லாவோட சேர்ந்து வாழ்ந்திருந்தால், அந்த குழந்தைக்கு அவர் தான் தகப்பன் அவங்க சொல்றாங்க, கிறிஸ்டிலா சொல்றாங்க, இதெல்லாம் உண்மையா இருந்தால், அதாவது தர்மப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுபடி பார்த்தா மாதம்பட்டி ரங்கராஜ் செய்தது வந்து மிகப்பெரிய தவறு. அதாவது ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணோடு போய் வந்து நீங்க வந்து திருமண பந்தத்துக்குள்ள வந்து அங்க ஒரு குழந்தை உருவாக்குன அளவுக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா அது வந்து சட்டப்படி வந்து அது வந்து தர்மப்படி வந்து தவறு. அந்த இடத்துல நீங்க வந்து ஜாய் கிஷ்லா பக்கம் தான் நிக்கணும். ஜாய் கிஷ்லா அவங்க ஒரு பெண்ணா இருந்து அவர் என்னோட வாழ்ந்தாரு, 2 வருஷத்துக்கு மேல எங்களுக்கு திருமணம் ஆகி அந்த பந்தத்துல நாங்க இருக்கோம், இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லும் போது அவங்க ஒரு பெண்மணி, அவங்க வந்து தெரிஞ்சு வந்தாங்களா தெரியாம வந்தாங்களா இதெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து இந்த பந்தத்துக்குள்ள வந்ததுனால அவங்களுடைய, அதாவது வந்து சட்டத்தை மீறி அவங்களுடைய வாதங்களுக்கு வந்து நியாயங்கள் இருக்கலாம். புரியுது அவங்களுக்கு? ஸோ அந்த நியாயங்கள் படி வந்து நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து சாதகமான சில விஷயங்கள் வந்து நடக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி சொத்தை பிரிச்சு கொடுப்பாங்களா, அது இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம நினைச்சோம் தொட்டோம் முடிச்சோங்கிற மாதிரியான கதை கிடையாது. இதெல்லாம் வந்து லாங் ப்ராசஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜாய் கிஷ்லா வந்து இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, பெறதுக்கு அடையிறதுக்காண்டி கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட்டுக்கு போய் அங்க பல விஷயங்களை வந்து அவங்க நிரூபிக்க வேண்டியிருக்கும், இவங்களுடைய உறவை நிரூபிக்க வேண்டியிருக்கும், இவங்களுடைய திருமணம் உண்மைதாங்கிறத நிரூபிக்க வேண்டியிருக்கும், இந்த குழந்தை மாதம்பட்டி ரங்கராஜோட குழந்தைதாங்கிறத நிரூபிக்க வேண்டியிருக்கும். இதையெல்லாம் நிரூபிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த சொத்து வந்து எந்த விகிதாச்சாரத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிலாம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கு, கிடைக்குமா அப்படின்னா அந்த பையனுக்கு கிடைக்கும். ஜாய் கிஷ்லா வயிற்றுல இருக்கிற பையனுக்கு மாதம்பட்டி ரங்கராஜனுடைய பையனா இருந்தா நிச்சயமா கிடைக்கும். இவ்வளவு சர்ச்சைகளுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் வெளிப்படையா வாயை திறந்து ஏதாவது ஒரு மறுப்பு தெரிவிச்சாதான் முடிவுக்கு வரும் இல்லையா? ஸோ அவர் பண்ணுவார் நினைக்கிறீங்களா அதை, இல்லைன்னா அப்படியே விட்டுருவாரா? மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன பண்ண போறான்னு நமக்கு தெரியல. இது இந்த சர்ச்சை வந்து 3 மாசத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. 3 மாசமாவே பாத்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து மௌனம் தான் காக்குறாரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியோட நிகழ்ச்சியில கலந்துருக்கிறாரு. அது இல்லாம அவர் வேற நிகழ்ச்சிகளை எல்லாம் கலந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இதை பத்தி அவர் எதுவுமே பேசல. இன்னைக்கு வந்து அது 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து அவங்க சோசியல் மீடியால அவங்க வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி அப்படின்னு. இப்போ வந்து அவங்க புகாரா அளிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து போலீஸ் வந்து விசாரணைக்கு வந்து கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ஸோ பல விஷயங்கள் இனிமே அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும்போது மாதம்பட்டி இது சார்ந்த விஷயங்களை வந்து திறந்து தான் ஆகணும், வாய் திறந்து தான் ஆகணும், மௌனமா இனி இருக்க முடியாது தொடர்ந்து. ரொம்ப நன்றி சார். மாதம்பட்டி ரங்கராஜ் இஷ்யூ தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.